வணக்கம் நண்பர்களே. கருப்பு நிறத்துல சிறிதாக இருக்கக்கூடிய இந்த நாவல் பழம் ஒரு சாதாரண நாவல் பழமே கிடையாது. இதுல விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல தாதுக்கள் நிறைந்த ஒரு சத்தான பழமா இருக்குது. குறிப்பா கோடை காலம் மற்றும் மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பழம் ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடியது. ஆனா இந்த நாவல் பழம் அனைவருக்குமே ஏற்றதா? கிடையவே கிடையாது. யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, யார் சாப்பிட்டால் அவர்களுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அதிகமா சாப்பிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும், ஒரு நாளைக்கு எவ்வளவு பழம் சாப்பிடணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நாவல் பழம் மட்டும் மருத்துவ குணம் கொண்டது இல்லைங்க. அதனுடைய விதைகள், இலை, பட்டை எல்லாமே பாரம்பரிய மருத்துவத்துல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் நாவல் பழத்துல விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர்ஸ், ஆந்தோசைனின், ஃப்ளேவோனாய்ட்ஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. அதனால தான் இந்த பழத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பழமாக கருதப்படுது. இதனால் உடலில் பல்வேறு நன்மைகள் கிடைக்குது. என்னென்ன நன்மைகளை இந்த பழம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது, பின்னாடி யார் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்கிறதுக்கு நாவல் பழம் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனாலையும் இது உடலை பாதுகாக்கிறதுக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழம் அப்படின்னாவே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இது ஃபேமஸாகவே இருக்குது. சில ஆய்வுகளும் இதை நிரூபிச்சிருக்குது. நாவல் பழம் அதனுடைய விதைகள் ரெண்டுலையுமே இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. அந்த சேர்மங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுறதாக அந்த ஆய்வுகளுமே சொல்லப்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தினமும் அளவா நம்ம இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கிறலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு இந்த நாவல் பழம் ஒரு சிறந்த உணவா இருக்கு. நாவல் பழத்துல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடலுடைய இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கும் நாவல் பழம் பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியா நாவல் பழம் இருக்குது. நான்காவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்துல பொட்டாசியம் இருக்குது. இது இதய தசைகள் மற்றும் ரத்த அழுத்தத்தை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் ரத்த அழுத்தம், அது அதிக அளவான ரத்த அழுத்தம் இருக்கும், அதை கட்டுப்பாட்டில் கொண்டாடுறதுக்குமே நாவல் பழம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழம் ஒரு குறைந்த கலோரி கொண்டது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிடும்போது நீண்ட நேரம் பசியை எடுக்காது. தேவையில்லாத கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா தினமும் சிறிதளவு நாவல் பழத்தை உட்கொள்ளும் பொழுது நம்ம தேவையற்ற நொறுக்கு திணி, தேவையற்ற கலோரிகள் நிறைந்த உணவுகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். அதனால் உடல் எடை குறைக்கப்படும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, தோலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தோலை ஃப்ரீ சேத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஸோ ஒரு இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்துல இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமியா வராம பாதுகாக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் இந்த நாவல் பழம் பயன்படுது. இது எடுக்கும் பொழுது ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும். அடுத்து எட்டாவது நன்மை என்னன்னா, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுதுங்க. கல்லீரலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் ஒரு சிறந்த பழமா இருக்குது. அடுத்து ஒன்பதாவது நன்மை, சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. ஸோ நாவல் பழத்துக்கு கூட நம்ம போதுமான அளவு தண்ணி நம்ம எடுத்து நல்லா குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 10வது நன்மை, எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்துல கால்சியம்,
பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கிறதுனால எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. எலும்புகள் மட்டும் இல்லைங்க, பற்களுடைய ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது. அந்த ஈறுகளை பராமரிக்கிறதுக்கு, ஈறுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும் இந்த நாவல் பழம் பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. நாவல் பழத்துல விட்டமின் ஏ இருக்கிறதுனால மாலை நேரத்தில் வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள், அடுத்து வயதான காலத்தில் வரக்கூடிய கண் பார்வை குறைபாடு, இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு நாவல் பழம் ஒரு சிறந்த பழமாக இருக்குது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு, முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களுடைய சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. 13வது நன்மை என்னன்னா, வாய் நலம், அதாவது வாயை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈறுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அதே மாதிரி வாயில் வரக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாத்தையுமே போக்குறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. அடுத்து 14வது நன்மை என்னன்னா, அலர்ஜியை குறைக்கிறதுக்கு நாவல் பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் காரணமாக இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. ஸோ நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மூட்டு வலி எல்லாம் வரும். ஸோ அவங்களுக்கு நீண்ட நாட்களாக அலர்ஜி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் பலவிதமான நோய்களுக்கு அது காரணமாக இருக்கும். ஸோ அந்த அலர்ஜி, இப்போ மூட்டை சுற்றி வீக்கம் வலிலாம் இருக்கிறதுக்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜி தாங்க. ஸோ அந்த அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது நாவல் பழம். அடுத்து 15வது நன்மை என்னன்னா, கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு பழமாக இருக்குது. ஏன்னா நம்ம உடலுக்கு நீர்ச்சத்தை வழங்கக்கூடியது, குறைந்த கலோரி, ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாகவும் இருக்கு. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நாவல் பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவது நபர் யாருன்னா, குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள், அதாவது ஹைப்போகிளைசிமியா இருக்கக்கூடிய அவங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு குறைந்த இரத்த சர்க்கரை தான் இருக்குது. ஆனால் நாவல் பழத்தை சாப்பிடும்போது நாவல் பழம் என்ன பண்ணும், சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ரொம்பவும் இரத்த சர்க்கரை அளவு குறைந்து போயிடும். ஸோ மிகவும் இரத்த சர்க்கரை அளவு குறைந்து போனால் என்ன ஆகும்னா, உடல்ல நடுக்கம், சோர்வு, தலை சுற்றுதல், மயக்கம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஸோ அதனால குறைந்த இரத்த சர்க்கரை அளவு இருக்கிறவர்கள் நாவல் பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது நபர் யாருன்னா, நீரிழிவு சர்க்கரை நோயாளிகள் தாங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம், ஆனா அவங்க ரொம்பவுமே அளவா தான் சாப்பிடணும். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும், ஏன்னா சீசன்ல இது கிடைக்குது, வீட்டுல மரம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும், ஏன்னா எனக்கு ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சர்க்கரையை கட்டுப்படுத்தணும்னு மருந்தும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் என்ன ஆகும்னா, குறைந்த இரத்த சர்க்கரை திடீர்னு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி திடீர்னு குறையும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் கவனமாக சாப்பிடணும். அவங்க தவிர்க்க வேண்டாம், கவனமாக கையாளுறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 2வதா யார் இந்த நாவல் பழத்தை தவிர்க்கணும் அப்படின்னா, அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறாங்கல்ல, அடுத்த வாரம் எனக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த நாவல் பழத்தை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இரத்த சர்க்கரை அதில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த 3வது யாருன்னா, பழத்தோட ஒவ்வாமை இருக்கிறவங்க. சிலருக்கு நாவல் பழம் அந்த ஸ்மெல் ஆகாது, அது சாப்பிட்டா சிலருக்கு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படும். சிலருக்கு அரிப்பு, உதடுல வீக்கம், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு அலர்ஜி வீக்கம் இருந்துச்சுனாலோ, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்தாலோ அவங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ அவங்க சாப்பிட வேண்டாம். அடுத்து ஒரு ஆள் யாருன்னா, சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்கங்க. அவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் வயிற்றில் எரிச்சல், மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டொமக் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நாவல் பழம் ரொம்பவுமே ஆரோக்கியமான பழம். ஆனால் அளவாக எடுத்துக்கிறேங்க. அதிகமாக சாப்பிட்டா என்ன விளைவுகள் ஏற்படும்னா, வயிற்றில் கோளாறு, செரிமான கோளாறு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும், வயிறு நிறைந்த ஒரு உணர்வு ஏற்படும், சிலருக்கு அமிலத்தன்மை பிரச்சனை ஏற்படும். யாரெல்லாம் இதை சாப்பிடலாம்னா, குழந்தைகள் சாப்பிடலாம், பெரியவர்கள் சாப்பிடலாம், முதியவர்கள், வயதானவர்கள், உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறவங்க, ஸோ வச்சுக்கணும், இதயத்தை ஆரோக்கியமாக நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கவனமாக, ஏன்னா அந்த நாவல் பழ கொட்டையும் முழுங்கிடுவாங்க. கொட்டையை முழுங்கிட்டா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். மற்றபடி அவங்க சாப்பிடலாம்.
தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு நீங்க எடுத்துக்கிறணும்னா, நாவல் பழத்த சுமார் 50லிருந்து 100 கிராம் மட்டும்தான். அதாவது ஒரு கைப்பிடி அளவு நாவல் பழம் மட்டும் தாங்க சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு தான் இந்த அளவு. ஸோ இது குழந்தைகள்னா இதுலயும் கம்மியா, குழந்தைகளுடைய ஒரு கைப்பிடி, பெரியவர்கள்னா பெரியவர்களுடைய ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம எடுத்து சாப்பிடுறது நல்லது. தினமும் சாப்பிடுங்க. ஆனா அளவா சாப்பிடுங்க. எப்ப சாப்பிடலாம்? சிறந்த நேரம் அப்புட்னா காலை நேரம், மாலை நேரம். ஸோ காலை நேரம், மாலை நேரம் 2 நேரத்துலயுமே நான் சாப்பிட முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்புட்னா, நீங்க இடைவெளி 2 உணவுகளுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும்ல, அந்த டைம்லயும் சாப்பிடலாம். ஆனா வெறும் வயிற்றில மட்டும் சாப்பிட வேண்டாம். வெறும் வயிற்றில சாப்பிட்டால் சிலருக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா சிலருக்கு சில வயிற்றில சில பிரச்சனைகள் இருக்கும்ல, அதனால வெறும் வயிற்றில சாப்பிட வேணாம். உணவு எடுத்ததுக்கு பிறகு சாப்பிடுறதே ரொம்பவே ஆரோக்கியமானது. நாவல் பழத்த வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல புதிய பழங்களா பாருங்க. ரொம்பவுமே சாஃப்ட்டா இருக்கக்கூடிய பழங்களா பாருங்க. பூஞ்சை இல்லாத பழங்களா பாருங்க. நல்லா கழுவி சாப்பிடுங்க. நண்பர்களே, நாவல் பழம்ங்கிறது ஒரு சத்து நிறைந்த பழங்கள்ல ஒன்று. ஆனா எல்லா உணவையும் போல இதையும் அளவோடு எடுத்துக்கிருங்கள். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழியை ஞாபகத்துல வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.